ஒரு அமைதியான சாம்ராஜ்யத்தில் த்ரீம்ஃபேர் என்ற டிராகன் வாழ்ந்தது. த்ரீம்ஃபேர் தனது வலிமையான கர்ஜனை மற்றும் உமிழும் சுவாசத்தால் கிராம மக்களால் பயந்தார். இருப்பினும் அவர் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. ஒரு நாள் ஒரு பயங்கரமான புயல் ராஜ்யத்தை தாக்கியது. பரவலான வெள்ளத்தை ஏற்படுத்தியது. கிராம மக்கள் அவநம்பிக்கையுடன் இருந்தனர். அவர்களின் வீடுகள் ஆபத்தில் இருந்தன. த்ரீம்ஃபேர் கிராமவாசிகளின் அவல நிலையைக் கண்டு ஆழ்ந்த வருத்தம் அடைந்தார். அவர் உதவ விரும்பினார். ஆனால் அவர்களை பயமுறுத்தாமல் எப்படி அணுகுவது என்று அவருக்குத் தெரியவில்லை. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கிராமத்திற்கு பறந்து சென்று அவர்களின் கவனத்தை ஈர்க்க மெதுவாக கர்ஜித்து தூரத்தை வைத்திருப்பதை உறுதி செய்தார். முதலில் பயந்த கிராமவாசிகள் த்ரீம்ஃபேரின் கவலையான கண்களைக் கவனித்தனர். மேலும் அவர் தீங்கு விளைவிக்க அங்கு இல்லை என்பதை உணர்ந்தனர். ஒரு தைரியமான இளம்பெண் எம்மா அவரை அணுகி உதவி கேட்டார். த்ரீம்ஃபேர் தலையசைத்து தனது சக்தி வாய்ந்த சிறகுகளைப் பயன்படுத்தி ஒரு வலுவான காற்றை உருவாக்கியது. அது வெள்ள நீரை அடித்துச் செல்லவும் வயல்களை உலர்த்தவும் உதவியது. அவரது உதவிக்கு நன்றியுள்ள கிராம மக்கள் த்ரீம்ஃபேரை இருகரம் நீட்டி வரவேற்றனர். உண்மையான ஆபத்து த்ரீம்ஃபேரின் தோற்றத்தில் இல்லை, ஆனால் தவறான புரிதலில் உள்ளது என்பதை உணர்ந்து அவரது துணிச்சலையும் கருணையையும் கொண்டாடினர். அன்று முதல் த்ரீம்ஃபேர் ஒரு அச்சுறுத்தலாக காணப்படவில்லை, மாறாக ராஜ்யத்தின் பாதுகாவலராகவே பார்க்கப்பட்டது.